ஏன்னா இனிமே வந்து கடைகளும் வணிக நிறுவனங்களும் 24 ஹவர்ஸ் வந்து இயங்குமா? இது நல்லா இருக்கு, இது என்னடா புதுக்கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. பொதுவாவே நம்மலாம் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் நைட் டைம்ல போறோம் அப்படின்னா ஒரு 10 o'clock 11 o'clock மேல வந்து எந்த கடையுமே இருக்காது. ஏதோ சில கடை தான் வந்து இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இனிமே வந்து 24 ஹவர்ஸ்மே வந்து கடைகள் எல்லாமே இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஷாக் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே வந்து வணிக நிறுவனங்கள் கூட 24 ஹவர்ஸ் வந்து இயங்கும். அதனால மக்கள் யாருமே ஃபீல் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எப்ப இருந்து தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து 3 வருஷம் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு ஒண்ணு அறிவிச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்பவே ஷாக்கா தான் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பயணம் பண்ணி போவாங்க பாத்தீங்களா, அதாவது நைட் டிராவல் தான் அதிகமா வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏதோ சில இடத்துலதான் கடைகள் எல்லாமே இருக்கும். ஆனா இனிமே வந்து யாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங்ஸே தேவையில்ல. எல்லா இடத்துலயுமே நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து எல்லா கடைகளுமே இருக்கும். அதனால வந்து பயணிகளும் யாருமே ஃபீல் பண்ணவே தேவையில்ல. கண்டிப்பா வந்து 24 ஹவர்ஸ்மே வந்து கடைகளும் சரி வணிக நிறுவனங்களும் சரி இயங்கிட்டு தான் இருக்கும். மக்கள் யாருமே இனிமே வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து உத்தரவிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளாம் வந்து பேங்க்குக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே ஸ்டார்ட் ஆகி சாட்டர்டே வரைக்கும் தான் வந்து பேங்க் வந்து இருக்கும். அந்த டேஸ்லயே வந்து பார்த்து பேங்க்குக்கு போயிட்டு வந்துருவோம், ஏதாச்சும் பேங்க்ல வேலை இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இனிமே யாருமே வந்து கவலையே இல்லை. நிறைய பேர் வந்து சண்டே தான் லீவ்ல வந்து வீட்டுல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது பேங்க்குக்கு வந்து போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே ஃபீல் பண்ணவே தேவையில்ல நீங்க. அதாவது வந்து சண்டேவும் வந்து இனிமே வந்து பேங்க் வந்து கண்டிப்பா இருக்கும், வணிக நிறுவனங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால வாரத்துல 7 நாளுமே யாருமே ஃபீல் பண்ணவே தேவையில்ல. 7 நாளைக்குமே வணிக நிறுவனங்களா இருக்கட்டும் சரி, கடைகளா இருக்கட்டும் சரி, கண்டிப்பா வந்து இயங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.